படித்ததில் பிடித்த ஒரு கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். தலைப்பு பாத்தீங்கன்னா, பெண்ணின் திருமணம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். கல்யாணத்து வரைக்கும் ஒரு லைஃப், அதுக்கப்புறம் ஒரு லைஃப். 2 லைஃப்னு சொல்லுவாங்க ஒரு பொண்ணுக்கு. ஆனா ஆணுக்கு அப்படி கிடையாது. 2மே, அதாவது திருமணம்ங்கிறது ஒரு ஆணுக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் தான். இருந்தாலும் அவர் வேற எங்கேயும் போறது இல்லையே, தன்னோட குடும்பத்தோட தான் அங்கேயே இருக்க போறாரு. ஆனா பொண்ணு அப்படி கிடையாது. தான் பிறந்த வீட்டை விட்டு கல்யாணம் எங்க ஆயிருக்கோ அவரோட கணவனை நம்பி, அந்த குடும்பத்தாரை நம்பி அங்க வராங்க. ஸோ செகண்ட் லைஃப் அங்க ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுடைய லைஃப் எண்டு வரைக்கும் அதுதான் அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் நம்ம கல்ச்சர். அதுபடிதான் நம்ம எல்லாமே போயிட்டு இருக்கோம். அதுதான் சாஸ்வதம் கூட. பெண்ணின் திருமணம் இந்த கதையில கேட்கலாமா? எல்லா பெற்றோருக்கும் தங்கள் பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற கனவு நியாயமான ஒன்றுதான். அவளுடைய பெற்றோரும் அப்படித்தான் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர். படித்த மாப்பிள்ளை, கை நிறைய சம்பாதிக்கும் ஒருவன். இருவருக்கும் இருவரையும் பிடித்தது. உடனே நிச்சயம் செய்துவிட்டனர். இருவரும் தினமும் அலைபேசியில் பேசத் தொடங்கினர். திருமண நாள் நெருங்க நெருங்க அவளுக்கு வீட்டில் ஒரே பதட்டம். திருமண வேலைகள் தலைக்கு மேல் கிடந்தது. இருவரது வீட்டிலும் வேலைகள் துரிதமாக நடந்தது. நாளை திருமண நாள். அவளுக்கு மனது என்னவோ போல இருந்தது. வீட்டை ஒரு முறை சுற்றி பார்க்க வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. தினமும் அவருடன் பேசியதில் வீட்டை விட்டு செல்லப் போகிறோம் என்று அவள் அப்போது நினைக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒன்றை இழக்கப் போகிறோம் என்று அவள் மனம் பரிதவித்தது. தந்தையையும் தாயையும் பார்த்தாள். எல்லோரும் திருமண வேலையாய் இருந்தனர். அவள் வீட்டை ஒருமுறை சுற்றி வந்தாள். விரித்த கண்களோடு வீட்டை பார்த்தாள். கண்கள் சுருங்கி பின்னர் கண்ணோரத்தில் நீர்த்துளி சொட்டியது. அங்கே தங்கை தனது புது துணி பரவசத்தில் அக்கா என கூப்பிட்டுக் கொண்டே ஓடி வந்தாள். அவளை பார்த்ததும் என்னாச்சுக்கா என்று பதறினாள். பூ வாங்கினால் கூட சரிசமமாக வெட்டச் சொல்லி சண்டை போடும் நான் இனி யாருடன் சண்டை போடுவேன்? இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை விட்டுவிட்டு நான் செல்ல போகிறேனே என விழியோரம் வடிந்த நீரை துடைத்துக் கொண்டே எண்ணினாள் அவள். அடுப்படியில பால் கொதிக்குது, நீ எங்க போன என்று அவளை திட்டினாள் அவளை பெற்றவள், அவளை வளர்த்தவள். அம்மா அடிக்கடி திட்டுவதும் பின்னர் கட்டி அணைப்பதும் இனி கிடைக்குமா? அப்பா யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் சென்று அமர்ந்தாள் அவள். அப்பா பேசிக்கொண்டே அவளை பார்த்து, அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுமா என்றார். நீ எது கேட்டாலும் வாங்கி தர்றேன், நீ என் செல்லண்டா என்று அன்பை கொட்டும் அப்பாவின் அன்பை இனி நான் எங்கே தேடுவேன்? எச்சிலையும் சோகத்தையும் தொண்டையில் விழுங்கிவிட்டு அம்மாவை அப்பா அழைப்பதாக சொல்லிவிட்டு வெளியில் உள்ள மாடிப்படியில் வந்து உட்கார்ந்தாள். எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது. அடியே உள்ள போடி, கருத்து போக போற, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்து உட்காராத. பாட்டியின் குரல்தான் அது. எப்போதும் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கும் பாட்டியின் பேச்சை கேட்காமல் முறைப்பாள் எப்பொழுதும். ஆனால் இப்போது முறைக்கத் தோன்றவில்லை அவளுக்கு. முகம் அப்படியே அழுவது போல பொங்கியது. என்னாச்சிரி என் ராசாத்தி? பாட்டி அருகில் வந்து கேட்டவுடன் அதற்கு மேல் முடியவில்லை அவளால். வீட்டுக்குள் ஓடிச் சென்று கத்தி அழுதாள். எல்லோரும் பயந்து கொண்டு ஓடி வந்தனர். அவள் தன் அம்மாவிடம், அம்மா நான் இங்கேயே இருந்துடுறேம்மா, உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அங்க எப்படி இருக்குமோ தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு என்று கதறி அழுதாள். உடனே அப்பாவின் மனம் அழுதது. அம்மா சமாதானம் செய்தாள். அப்பா அவ்வளவு நெருக்கம் இல்லாமல், நெருக்கத்தை காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் அப்பாவிற்கும் மகளுக்கும் உள்ள பாசம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. தங்கை குலுங்கி குலுங்கி அழுதாள். பின் தன்னையே அவள் தேற்றிக்கொண்டு, அழாதக்கா, மாமா உன்னை நல்லா பார்த்துப்பாருக்கா என வெகுளி பேச்சில் சமாதானம் செய்தாள் தன் அக்காவை. அன்று இரவு அவளுக்கு பிடித்த அத்தனையும் சமைத்து கொடுத்தாள் அம்மா. ஆனால் அவள் மனம் புண்பட்டு போயிருந்தாள். நாளை திருமணம். போகும் இடம் சொர்க்கமோ இல்லையோ என்றெல்லாம் தெரியாது. ஆனால் வாழ்ந்த ஒரு சொர்க்கத்தை விட்டு மட்டும்
அவள் செல்லப் போகிறாள் என்பது தெரிந்தது. ஆணின் திருமணம் என்பது ஆண்கள் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் அது ஒரு பெரிய மாற்றம். அவள் வாழ்ந்த வீட்டில் இருந்து வேரோடு பிடுங்கி எடுத்து மற்றொரு இடத்தில் நட்டு வைப்பதுதான் பெண்ணின் திருமணம். இந்த கதை சம்பந்தப்பட்ட கருத்தை பதிவு பண்றீங்களா?